Is he in the moment? He is. Hits it through. What a good innings from Shikhar Dhawan. And he's back in style when he scores runs. Wow, he looks up. வரும் 26ஆம் தேதி வானொலியில் மன் கி பாத் நிகழ்ச்சி. மக்களின் பிரச்சனைகள் குறித்து பேசுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகளின் நிலையை பிரதமர் மோடி ஆய்வு செய்ய வேண்டும். மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. விவசாயிகளுக்கான இழப்பீட்டுத் தொகையை 60% வரை உயர்த்தியது பாஜக அரசு. ராகுலுக்கு மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு பதில். ஸ்பெக்ட்ரம் முறைகேடு வழக்கில் புதிய முதல் தகவல் அறிக்கை. அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ மனு. அதிபர் தேர்தலை முன்கூட்டியே நடத்த லஞ்சம் வழங்கிய குற்றச்சாட்டு. ராஜபக்சேவுக்கு இலங்கை ஊழல் எதிர்ப்பு குழு சம்மன். ஆழ்துளை கிணறு ஒழுங்குபடுத்துதல் சட்டத்தை அமல்படுத்த கோரி வழக்கு. ஜூன் 18ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ். இன் விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் நரேந்திர மோடி வரும் 26ஆம் தேதி வானொலியில் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசுகிறார். ஒவ்வொரு மாதமும் அவர் ஆல் இந்திய ரேடியோவில் மன் கி பாத் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மக்களிடம் கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் உரை நிகழ்த்தி வருகிறார். பிரதமராக மோடி பதவியேற்றதில் இருந்து விவசாயிகள் பிரச்சினை, மாணவர்கள் தேர்வு விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து வானொலியில் பேசினார். தற்போது இந்த மாதம் மன் கி பாத் நிகழ்ச்சிக்காக வரும் 26ஆம் தேதி வானொலியில் உரை நிகழ்த்தப் போவதாக ட்விட்டரில் அவர் அறிவித்துள்ளார். கருப்பு பணம், விவசாயிகள் பிரச்சினை, மாணவர்கள் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து வானொலியில் ஏற்கனவே பிரதமர் மோடி பேசியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நீண்ட விடுமுறைக்கு பின் மக்களவை கூட்டத்தொடரில் பங்கேற்ற காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நிலை குறித்து எடுத்துரைத்தார். இதுகுறித்து மக்களவையில் பேசிய அவர், மழையின்றி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை குறைவாகவே அரசு உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், நாட்டின் அடித்தளமே விவசாயிகள்தான் என கூறினார். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் விவசாயிகளின் நிலை சிறப்பாக இருந்ததாக ராகுல் காந்தி கூறிய போது குறுக்கிட்ட மத்திய வேளாண் துறை அமைச்சர், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் விவசாயத்துறையில் நிலவிய குளறுபடிகள் குறித்து விமர்சித்தார். இதனிடையே பாதுகாப்புத்துறை முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் மத்திய அரசு அதே போன்று விவசாயத்துறையின் முக்கியத்துவத்தையும் உணர வேண்டும் என வலியுறுத்தினார். अब सवाल उठता है कि आपके जो प्रधानमंत्री हैं, देश के जो प्रधानमंत्री हैं, मगर वो देश के हैं मगर आपके भी हैं, के बारे में अब हम नहीं बोलेंगे. खुश? ठीक. वेरी गुड. अच्छा. விவசாயிகளின் நலனை காப்பதில் பாஜக அரசு முனைப்போடு செயல்பட்டு வருவதாக ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டிற்கு மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு பதிலடி கொடுத்துள்ளார். மக்களவையில் ராகுல் தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்து பேசிய அவர், விவசாயிகளுக்கான நஷ்டஈடு தொகைகளை 40 முதல் 60% வரை மத்திய அரசு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். விவசாயம் மற்றும் விவசாயிகளின் நிலை அறிய மாநில தழுவிய ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மிக விரைவில் நிவாரணம் வழங்கும்படி பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் மத்திய அமைச்சர்கள் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை பார்வையிட்டு பாதிப்புகள் குறித்து கணக்கெடுத்துள்ளதாகவும் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். முன்னதாக எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே நிலம் கையகப்படுத்துதல் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. மசோதாவை மத்திய அமைச்சர் ராஜீவ் பிரதாப் ரூடி தாக்கல் செய்தார். 65 days in a year. So that is time one has to understand this. So my point is, sir,
Friends, please have some patience. You have ruled for 50 years from center to state. दिल्ली से लेकर गली तक, पार्लियामेंट से लेकर पंचायत तक, मुख्यमंत्री से लेकर म्युनिसिपैलिटी तक पूरा अधिकार आपके हाथ में दिया है. आपने क्या किया देश के सामने है. हमने जो 9 महीने में हम क्या कर रहे हैं वो भी देश के सामने है. देशवासी वो लोग जागरूक है, वो लोग अपना निर्णय देंगे और कम से कम उनके ऊपर भरोसा रखिए. आप निश्चिंत रहिए. हमारा सरकार मोदी जी के नेतृत्व में कमजोर वर्गों का ज्यादा ध्यान देते. किसान ஸ்பெக்ட்ரம் முறைகேடு வழக்கில் முதல் தகவல் அறிக்கையை புதியதாக பதிவு செய்ய அனுமதிக்குமாறு உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ அனுமதி கோரியுள்ளது. இதுகுறித்து நிலை அறிக்கையை சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் வேணுகோபால் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அலைக்கற்றை முறைகேடு வழக்கில் நிறுவனம் ஒன்றின் தனிநபரை பாதுகாக்கும் வகையில் தற்போது குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் முயற்சி செய்ததாக அதில் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு நிறுவனத்துடன் தொடர்புடைய தனிநபர் லஞ்சம் கொடுக்க முயற்சித்தது தொடர்பான ஒளிநாடாவின் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் இதுகுறித்து விசாரணை நடத்த புதியதாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வேணுகோபால் கோரினார். இதையடுத்து தலைமை நீதிபதி தத்து மற்றும் நீதிபதி அருண் மிஸ்ரா அடங்கிய அமர்வு வரும் 30ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தது. ஆந்திர துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி அம்மாநில போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்களவையில் அதிமுக வலியுறுத்தியுள்ளது. மக்கள் இன்று கூடியதும் நிலம் கையகப்படுத்துதல் மசோதா தாக்கல் செய்யப்படுவதற்கான விவாதம் நடைபெற்று பின்னர் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கிடையே மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனிடையே ஆந்திர துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து புயலை கிளப்பிய அதிமுக எம்பிக்கள் இவ்விவகாரத்தில் விசாரணை நடத்தி ஆந்திர போலீசார் மீது மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் நசுங்கி வரும் திருப்பூர் ஜவுளித்துறையை காப்பாற்ற ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். முல்லை பெரியாறு அணையில் தமிழக அதிகாரிகளை அனுமதிக்க மறுப்பது ஏன் என்பது குறித்து பதிலளிக்குமாறு கேரள அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அணைக்கு மத்திய படை பாதுகாப்பு மற்றும் பராமரிப்புக்கு அதிகாரிகளை அனுமதிக்க உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள வழக்கு தலைமை நீதிபதி தத்து, நீதிபதி அருண் மிஸ்ரா அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரிவேதி அணையில் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள தமிழக அதிகாரிகளுக்கு கேரள அரசு அனுமதி மறுப்பதாக கூறினார். உச்சநீதிமன்றம் அனுமதித்ததும் பராமரிப்பு பணிகளுக்கான பொருட்களை கொண்டு செல்ல கேரளா அனுமதி தராததால் அணைகளை பலப்படுத்தும் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே அணை பாதுகாப்புக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையை நியமிக்க உத்தரவிடுமாறு திரிவேதி கேட்டுக்கொண்டார். கேரள தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜீவ் தவான் அணைப்பகுதியில் கேரள போலீசார் பாதுகாப்பு சிறப்பாக மேற்கொண்டு வருவதால் பாதுகாப்புக்காக மத்திய தொழில் பாதுகாப்பு படையை நியமிப்பது தேவையற்றது என்று தெரிவித்தார். பாதுகாப்பு மற்றும் பராமரிப்புக்கு மேற்பார்வை குழுவால் அடையாளம் காட்டப்பட்ட அதிகாரிகளை கேரள அரசு அனுமதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கேரள அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டதுடன் வழக்கை ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைத்தனர். எதிர்க்கட்சிக்கு லஞ்சம் கொடுத்த குற்றத்திற்காக வரும் 24ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்குமாறு இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவுக்கு அந்நாட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. அதிபர் தேர்தலை முன்கூட்டியே நடத்தும் நோக்கில் எதிர்க்கட்சி எம்பியான திசா அட்டநாயகே என்பவருக்கு அமைச்சர் பதவி தந்து லஞ்ச ஊழலுக்கு வழிவகுத்ததாக ராஜபக்சே மீது அவரது ஆட்சி காலத்தின் போதே குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் கடந்த அதிபர் தேர்தலில் ராஜபக்சே தோல்வியடைந்து மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான புதிய ஆட்சி அமைந்த பின்னர் ராஜபக்சே தொடர்பாக வெளியான குற்றச்சாட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்கும் அரசின் செயல்பாடுகள் விறுவிறுப்படைந்துள்ளன. இதன் முதற்கட்டமாக எதிர்க்கட்சிக்கு லஞ்சம் கொடுத்த குற்றச்சாட்டுக்கு வரும் 24ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்குமாறு ராஜபக்சேவுக்கு அந்நாட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. ஏற்கனவே ராஜபக்சேவிற்கு எதிராக மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டை உலக நாடுகள் கூறி வரும் நிலையில் உள்நாட்டிலேயே அவருக்கு கடிவாளம் போடும் இந்நடவடிக்கை இலங்கை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
விடைத்தாள் திருத்தும் பணி முடிவடைந்ததைத் தொடர்ந்து +2 பொதுத் தேர்வு முடிவு வரும் 9ஆம் தேதிக்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 5ஆம் தேதி தொடங்கிய +2 பொதுத் தேர்வை 8,75,000 பேர் எழுதினர். விடைத்தாள்களை திருத்தும் பணி மாநிலம் முழுவதும் 67 மையங்களில் நடைபெற்று முடிவடைந்துள்ளது. மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் பாடவாரியாக பதிவு செய்யும் பணி தொடங்க உள்ள நிலையில் மதிப்பெண் விவரங்கள் வரும் 1ஆம் தேதிக்குள் பதிவு செய்யப்பட்டுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டைப் போலவே நடப்பாண்டு மே 9ஆம் தேதியோ அல்லது அதற்கு முன்பாகவோ தேர்வு முடிவுகள் வெளியாகும் என தேர்வுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கிரானைட் முறைகேடுகள் தொடர்பாக மதுரையில் IAS அதிகாரி சகாயம் 12ஆம் கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது மதுரை செய்தியாளர் திருப்பதி. கிரானைட் முறைகேடு தொடர்பாக IAS அதிகாரி சகாயம் அவர்கள் இன்று 12ஆம் கட்ட விசாரணை தொடங்கியிருக்கின்றார். இந்த 12ஆம் கட்ட விசாரணையில் முதல் நாளாக இன்று தனது குழுவுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மிக விரைவில் அறிக்கை தயார் செய்வதில் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. மேலும் பார்த்தோமானால் இன்று மதுரை மாவட்டத்தில் பணிபுரிந்த காவல் ஆய்வாளர் ஒருவர் ராஜசேகரன் என்பவர் இன்று நேரடியாக ஆஜராகி விளக்கம் அளித்திருக்கின்றார். மேலும் திருவாதூர் பகுதியில் இருக்கும் கிராம நிர்வாகி அதிகாரியாக ஒருவர் நேரடியாக தனது அறிக்கைகளை அனைத்தையும் கொண்டு வந்து இன்று சமர்ப்பித்து நேரடியாக ஆஜராகி விளக்கம் அளித்து சென்றிருக்கிறார். இவர் இன்று 12ஆம் கட்ட விசாரணை தொடர்ந்து இந்த ஒரு வார காலம் நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. லோட்டஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் திருப்பதி. ஆழ்துளை கிணறு முறைப்படுத்துதல் சட்டத்தை அமல்படுத்த கோரி தொடரப்பட்ட வழக்கில் ஜூன் 18ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக சிவகாமி என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனு தலைமை நீதிபதி கவுல், நீதிபதி சிவஞானம் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. 1994ஆம் ஆண்டு ஆழ்துளை கிணறு ஒழுங்குபடுத்துதல் மற்றும் முறைப்படுத்துதல் குறித்து சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டதாகவும் அச்சட்டம் முறையாக அமல்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 12ஆம் தேதி வேலூரில் 2.5 வயது சிறுமி பலியானதை சுட்டிக்காட்டி ஆழ்துளை கிணறு முறைப்படுத்துதல் சட்டத்தை அமல்படுத்தினால் மட்டுமே இதுபோன்ற விபத்துக்களை தடுக்க முடியும் என வாதிடப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜூன் 18ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வெட்டி படுகொலை, பதற்றம் நீடிப்பு, போலீசார் குவிப்பு. கால்வாயில் திடீர் உடைப்பு, ஆழியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு நிறுத்தம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. Swami Vivekananda helped bring Hinduism and yoga to our country. And he came to my hometown of Chicago. And he began his speech with a simple greeting: Sisters and Brothers of America. So today, let me say, Sisters and Brothers of India. செய்திகள் தொடர்கின்றன. கிரிக்கெட் போட்டியின் போது எதிரணி பேட்ஸ்மேன் அடித்த உயரமான கேட்சை பிடிக்க முயன்ற மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இளம் கிரிக்கெட் வீரரான அங்கித் கேசரி உயிரிழந்தார். கிளப் போட்டியின் போது எதிரணி பேட்ஸ்மேன் அடித்த உயரமான கேட்சை பிடிக்க முயன்ற 20 வயதான கேசரி மற்றொரு வீரருடன் எதிர்பாராத விதமாக மோதிக்கொண்டார். இதனால் சுயநினைவு இழந்த அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கடந்த 3 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று சிகிச்சை பலனளிக்காமல் மரணமடைந்தார். நன்றாக உடல்நிலை தேறி வந்த அவருக்கு நேற்று நள்ளிரவில் மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அவரை காப்பாற்ற எவ்வளவோ முயன்றும் இன்று காலை மரணமடைந்ததாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மேற்கு வங்க கிரிக்கெட் அணியின் கேப்டனாக பணியாற்றியுள்ள கேசரியின் மரணத்திற்கு பலரும் அனுதாபம் தெரிவித்து வருகின்றனர். கிரிக்கெட் போட்டியில் ஏற்பட்ட காயத்தால் இளம் வீரர் மரணமடைந்துள்ள சம்பவம் கிரிக்கெட் வீரர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாரத்தின் முதல் நாளான இன்று பங்குச்சந்தைகள் தொடக்கம் முதலே கடும் சரிவை சந்தித்தன. இதன் காரணமாக சென்செக்ஸ் 600 புள்ளிகளும், நிப்டி 180 புள்ளிகள் வரையிலும் சரிவை சந்தித்தது.
2015 டிசம்பர் மாதத்திற்கான நிப்டியின் இலக்கை 9600 புள்ளிகளில் இருந்து 9200 புள்ளிகளாக யூபிஎஸ் குறைந்ததை அடுத்து பங்குச் சந்தைகள் சரிவை சந்தித்ததாக தெரிகிறது. இதன் மூலம் எதிர்பார்த்ததை விட வளர்ச்சி குறைவாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. கடந்த வெள்ளியன்று 28,442.10 என்ற புள்ளிகளுடன் நிறைவடைந்த சென்செக்ஸ் இன்று 27,802.37 புள்ளிகள் வரை குறைந்தது. அதேபோல தேசிய பங்குச்சந்தை நிப்டி 8606 என்ற முந்தைய நிறைவு புள்ளியிலிருந்து 8422.75 புள்ளிகளாக குறைந்தது. இன்றைய வர்த்தகத்தின் போது வங்கித்துறை, ஆட்டோமோட்டிவ் துறை, தொலைத்தொடர்பு துறை, நுகர்பொருள் துறை மற்றும் கட்டுமானத்துறை என அனைத்து துறைகளின் பங்குகளும் கடும் சரிவை சந்தித்தன. ரிலையன்ஸ் மற்றும் என்எம்டிசி நிறுவனங்களின் பங்குகள் 5% அளவுக்கு சரிவை சந்தித்தது. ஹீரோ மோட்டார் கார்ப் 3.91% அளவுக்கும், இன்ஸ்டக் இண்ட் பேங்க் 3.68% அளவுக்கும் சரிவை சந்தித்தன. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பும் இன்று 50 பைசா வரை குறைந்தது. போலிகளை ஒழிக்கும் விதமாக அனைத்து குடும்ப அட்டைகளிலும் ஆதார் எண் இணைக்கும் பணியை தமிழக அரசு துவக்க உள்ளது. குடும்ப அட்டைகளுக்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டு வழங்கும் திட்டம் இந்த ஆண்டு இறுதியில் வழங்க அரசு தீர்மானித்துள்ள நிலையில் ஆதார் அட்டைக்கான பயோமெட்ரிக் பதிவை பயன்படுத்தி ஸ்மார்ட் கார்டுகள் தயாரிக்க முடிவு செய்துள்ளது. அதற்கான ஆதார் எண்ணை குடும்ப அட்டைகளில் இணைக்கும் அறிவிப்பு ஜூன் மாதத்தில் வெளியாகும் என அந்தந்த நியாய விலைக்கடைகளில் அதற்கான முகாம் நடத்தப்பட உள்ளதாகவும் அரசு துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குடும்ப அட்டைகளில் ஒருவரது பெயர் 2 பகுதியில் இருந்தாலும் இறந்தவர்களின் பெயர் இருந்தாலும் நீக்கம் செய்ய வேண்டும் என்று உணவுப் பொருள் வட்ட அலுவல் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருமணம் முடிந்த பெண்களுக்கு 2 பகுதிகளில் உள்ள குடும்ப அட்டைகளில் ஆதார் எண் ஒரே எண்ணாக இருந்தால் கணினியில் பதிவு செய்யும் போது தானாகவே 2 பகுதிகளிலும் குடும்ப அட்டைகள் ரத்தாகிவிடும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இதை தவிர்க்க மே மாத இறுதிக்குள் 2 அட்டைகளில் பெயரோ இறந்தவர் பெயரோ குடும்ப அட்டைகளில் இருந்தால் அவற்றை நீக்க வேண்டும் என உணவுப் பொருள் வட்ட வழங்கல் துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஒருவர் 3 பேர் கொண்ட மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மேலப்பாட்டம் ஊராட்சி மன்ற தலைவரான பாலமுருகன் என்பவர் சீவலப்பேரி சாலையில் உள்ள நகர கூட்டுறவு வங்கி அருகே இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது அவரை வழிமறித்த 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த பாலமுருகனை மீட்ட போலீசார் மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் வழியிலேயே அவர் உயிர் இழந்தார். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து மேலப்பாட்டம், மணக்காடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெரும் பதற்றம் நிலவி வருவதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கந்துவட்டி கொடுமையால் பாதிக்கப்பட்டதாக கூறி பெண் ஒருவர் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் குறை தீர்ப்பு நாள் என்பதால் பொதுமக்களின் வருகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்திருந்தனர். போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது ஆட்சியர் அலுவலகம் வந்த பெண் ஒருவர் திடீரென தான் வைத்திருந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். அதிர்ச்சி அடைந்த போலீசார் உடனடியாக அந்த பெண்ணை காப்பாற்றினர். துரிஞ்சாபுரம் ஒன்றியத்துக்குட்பட்ட ஓட்டேரி கிராமத்தைச் சேர்ந்த ராஜாமணி என்ற அவர் கந்துவட்டி கொடுமையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் மறுத்ததால் தீக்குளிக்க முயன்றதாகவும் தெரிவித்தார். தமது சகோதரர் ஏழுமலை என்பவர் வாங்கிய 70,000 கடனை அடைத்த பின்னரும் அதை கொடுத்த அன்பழகன் என்பவர் 2.25 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டுவதாகவும் கூறினார். பாம்புகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்க கோரி அடித்து கொன்ற பாம்புடன் ஒருவர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்ததால் பரபரப்பு நிலவியது. செம்பட்டு விடுதி கிராமத்தில் மேலப்பட்டி குடியிருப்பு பகுதியில் உள்ள மர அரவை ஆலையை சுற்றி பாம்புகள் நடமாடுவதாக பொதுமக்கள் கூறி வந்தனர். அவற்றை பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்து வந்த நிலையில் அலெக்சாண்டர் என்பவரின் வீட்டில் நல்ல பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. அதை அடித்து கொன்ற அவர் நடவடிக்கை கோரி உயிரிழந்த அந்த பாம்புடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தார். குடியிருப்பு பகுதியில் பாம்புகள் நடமாட்டத்தால் வசிக்க முடியவில்லை என்றும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் முன்வர வேண்டும் என வலியுறுத்தவே இவ்வாறு வந்ததாகவும் அவர் பின்னர் தெரிவித்தார். கோவில்பட்டியில்
கொள்ளையடிக்க புகுந்த மர்ம நபர்கள் நகை பணம் கிடைக்காத ஆத்திரத்தில் வீட்டுக்கு தீ வைத்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். ஸ்ரீனிவாச நகரைச் சேர்ந்த அனுஷ்கா பெற்றோர் வெளியூர் சென்று விட்டதால் அருகில் உள்ள உறவினரின் வீட்டில் தங்கியுள்ளார். இந்நிலையில் வீட்டினுள் இருந்து புகை வெளியேறுவதை அறிந்த அக்கம்பக்கத்தினர் அனுஷ்காவுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அவர் வந்து பார்த்தபோது கதவு திறந்து கிடந்ததோடு புகை வீட்டிலிருந்து அதிகமாக வெளியேறுவதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் சிலர் கொள்ளையடிக்க புகுந்ததும் நகை பணம் இல்லாத காரணத்தால் தீ வைத்துவிட்டு தப்பியோடியதும் தெரியவந்தது. வீட்டினுள் இருந்து வங்கி ATM அட்டையை அவர்கள் எடுத்துச் சென்றிருப்பதால் அதன் மூலம் கொள்ளையர்களை பிடிக்கும் நடவடிக்கையில் போலீசார் இறங்கியுள்ளனர். பொள்ளாச்சி அருகே வேட்டைக்காரன் புதூர் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதை அடுத்து ஆழியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறப்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதி தமிழக அரசின் உத்தரவை அடுத்து ஆழியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் வேட்டைக்காரன் புதூர் கால்வாயில் 1.5 கிலோமீட்டரில் பணப்பள்ளம் என்ற இடத்தில் அமைந்துள்ள அவசர கால மதகில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது. இதையடுத்து தண்ணீர் திறப்பது உடனடியாக நிறுத்தப்பட்டு உடைப்பை சரி செய்யும் பணி தொடங்கியுள்ளது. கால்வாய் உடைந்த இடத்தில் மணல் மூட்டைகள் அடுக்கப்பட்டுள்ளன. சீரமைப்பு பணிகள் முடிந்ததும் தண்ணீர் மீண்டும் திறக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எப்பவும் போல ஆடு மாடு மேய்க்க வரையில பாக்கியெல்லாம் நைட் உடஞ்சிருந்தது. அதனால் அதிகாரியெல்லாம் கூப்பிட்டு சொல்லும்படி இப்போ பண்டு போட்டு அடைச்சிட்டு இருக்கேன். ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்ட 20 தமிழர்களின் குடும்பங்களுக்கு தமிழக அரசு வேலை வழங்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் அக்கட்சியின் தென்மண்டல நிர்வாகிகள் கூட்டத்திற்கு வந்தபோது செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆந்திரா அரசாங்கத்தால் திட்டமிட்டு 20 அப்பாவி தமிழர்களை கைது செய்து சித்திரவதை செய்து அடித்து துன்புறுத்தி மரங்களிலே கட்டி வைத்து தீயிட்டு கொளுத்தி மிக மோசமான முறையில் தாக்குதல் நடத்தி ஈவு இரக்கமற்ற முறையில் ஆடைகளை கவிழ்ந்து நடந்தேறிய இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக வருகின்ற 28ஆம் தேதி மாலை சரியாக 3 மணி அளவில் ஒரு மாபெரும் தமிழர் நீதி பேரணி சென்னையில் நடைபெற இருக்கிறது. 3000க்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழர்கள் ஆந்திர சிறையில் அநியாயமாக சட்டவிரோதமாக அடைத்து வைத்து துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியிருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக மத்திய அரசு ஆந்திர அரசுக்கு அழுத்தம் தந்தும் தமிழ்நாடு அரசும் ஆந்திர அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் அனைவரையும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்ய. சென்னை ஆவடி அருகே தண்டவாள சீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 2 வடமாநில தொழிலாளர்கள் ரயில் மோதி பலியாகினர். தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் கீழ் பணிபுரியும் அந்த தொழிலாளர்கள் பட்டாபிராம் நெமிலிச்சேரி இடையே பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சென்னையிலிருந்து பிருந்தாவன் சென்ற பிருந்தாவன் விரைவு ரயில் அவர்கள் மீது மோதியது. விபத்தில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். முன்னதாக விபத்து நிகழ்ந்த பகுதி திருவள்ளூர் ஆவடி ஆகிய 2 காவல் நிலையங்களின் எல்லையில் உட்பட்டதால் குழப்பம் ஏற்பட்டது. பின்னர் 3 மணி நேரத்திற்கு பிறகே உடல்கள் அப்புறப்படுத்தப்பட்டன. விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள திருவள்ளூர் ரயில்வே போலீசார் உயிரிழந்தவர்களில் ஒருவரின் பெயர் பர்ஜான் என்றும் மற்றொருவரின் பெயர் விவரம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள். உண்மை மலரட்டும். வணக்கம்.